कॉकरोच है ये लोग, मारो तो ब्राह्मणवाद से आजादी मिल रहा है यहाँ पे। देखिए यहाँ से पकड़ कर लाए जा रहे हैं लोगों के प्रोटेस्ट में शामिल हैं। और इसका फोटो खींचेंगे। इसमें कई कैटेगरियों में सर्च है, इसमें गुमशुदा भी है। तू सरकार को गाली दे, तू दुनिया भर को गाली दे, पर अगर तूने इस देश के बारे में उल्टा सीधा बोल दिया ना, வணக்கம். நரேந்திர மோடி என்ன கூறினார்? ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜேபி நட்டா என்னை நம்புங்கள், இந்த நாட்டு எந்த மாணவர் மீதும் எந்த விதமான வழக்கும் பாயாது, எந்த விதமான கேஸையும் நாங்க போட மாட்டோம், எத்தனை கேஸ் போட்டிருக்கோ அனைத்தையுமே நாங்க வாபஸ் பண்ணோம். ஆனால் கடந்த 2 நாட்களாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நீங்க பார்க்கும்போது நரேந்திர மோடியை நம்ப முடியாது, பிஜேபியை நம்ப முடியாது, முக்கியமாக ஜேபி நட்டாவையும் நம்ப முடியாது. எந்த மாணவர்கள் இந்த அரசாங்கத்தை நம்பி நரேந்திர மோடி ஜேபி நட்டாவுடைய வார்த்தைகளை நம்பி தன்னுடைய போராட்டத்திலிருந்து வெளியேறினார்களோ அதே மாணவர்களை குறிவைத்து ஐடென்டிஃபை செய்து அந்த மாணவர்களுடைய வீட்டுக்கு போய் பெற்றோர்களை மிரட்டி பிஜேபியின் குண்டர்கள் மன்னிப்பு வீடியோக்களை போட தொடங்கிவிட்டார். எங்கெல்லாம் இந்த மாணவர்களை பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு அடி உதை. இதில் ரெவடி கூட்டம் மட்டுமல்ல, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள் எல்லாருமே களமிறங்கி விட்டார். தர்மேந்திர பிரதானுடைய ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஏதோ பாகிஸ்தானை வெற்றி பெற்ற மாதிரி, ஏதோ ஒரு ராஜ்யத்தை பிடித்தபடி, ஏதோ மிகப்பெரிய சாதனையை சாதித்தபடி அந்த நபருக்கு கிடைத்த வரவேற்பு. 22 மாணவர்கள் இந்த நபருடைய அலட்சித்தனத்தால் தற்கொலை செய்திருக்கிறார்கள். பட் இவருக்கு பாராட்டு. ஜேபி நட்டா பிரஸ் மீட்டை வைத்து என்ன கூறினார்? எந்த வழக்கும் பாயார். But what happened in the last 2 days, I want to show you. But before that, just watch JP Nadda's video and then line up. நான் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நீங்க பார்க்க ஜேபி நட்டா என்ன பேசினார் அதை முதலில் கேளுங்க. कि कोई भी एक्शन एफआईआर न हो, और अगर है तो वो विड्रॉ हो, वो चाहे दिल्ली पुलिस के द्वारा हुआ हो, चाहे वो बीजेपी रूल स्टेट्स में कहीं हुआ हो, तो वो एफआईआर की कॉपी भी इनको हम देंगे और उसको विड्रॉ करने की बात कोई भी एक्शन नहीं होगा. இது ஜேபி நட்டாவுடைய வாக்குறுதி. ஆனால் அந்த வாக்குறுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த நபருடைய முகத்தை பாருங்கள். ரவீந்திர சிங் நேகி, பிஜேபியின் எம்எல்ஏ. இந்த வீடியோ எடுக்கப்பட்டது இந்த நபருடைய ஆபீஸ் அலுவலகத்தில். பின்னாடி நீங்க பார்த்தீர்களா, அப்படி தாமரை மலர்ந்து கொண்டு இருக்கு. எதிரில் குண்டர் கூட்டம். அதுல ஒருத்தன் காவி துண்டை போட்டுக்குன்னு ஒரு வீடியோவை காட்டுறான். சார், டெல்லி கனாட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஹனுமார் கோவில்ல ஒரு பெண் நம்மளோட கடவுளை கொச்சையாக பேசிவிட்டார். அந்த பெண்ணை சும்மா விடக்கூடாது, எனக்கு அட்ரஸ் தெரியும், நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வாங்க வீட்டுக்கு போவோம், தூக்கிடுவோம். அண்ட் திஸ் எம்எல்ஏ whose responsibility is to make sure, ensure law and order is under control. இந்த மாதிரி ரவடிகளை கூப்பிட்டு வைத்து என்ன வேலை பார்த்திருக்கிறான் அதை நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் இதுக்கு பின்னாடி அந்த பெண்ணை பற்றி நீங்க கொஞ்சம் கேளுங்க. டெல்லி ஷஹாத்ரால இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இதே போராட்டத்தில் கலந்து கொள்ள போயிருக்கிறார். ஜூலை 20ஆம் தேதி போலீஸோட தடியடிக்கு பயந்து ஒரு கோவிலில் அடைக்கலம் தேடிக்கொள்ள போன அந்த பெண்மணி அங்க கதவு சாத்திவிட்டார், உள்ள வரவில்லை. கோவில் காரணம் யாருக்கும் தெரியாது. அந்த ஆதங்கத்தில் அந்த பெண்மணி போட்ட ஒரு வீடியோ. யார் நீங்க? என்னோட உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த கோயில்ல அடைக்கலம் தேடக்கு தானே வந்தேன். என்ன சக்தி உங்களோட கடவுளுக்கு? ஒரு ஹிந்து பெண்மணி. இதற்கு மேல இந்த கோவிலுக்கும் வரமாட்டேன், இந்த கடவுளையும் நான் மதிக்க மாட்டேன். அப்படியே ஆதங்கத்துல ஒரு செல்ஃபி வீடியோ போட்டுட்டு அந்த ஜென்சி பெண் குழந்தை போயிடுச்சு. அந்த பெண்ணுடைய வீடியோவை எடுத்துட்டு வந்து இந்த நபர்கள் அந்த பெண்ணை தூக்கணுமா, வீட்டுல தூக்கிட்டு அதே கோயிலுக்கு போகணுமா. அந்த கோயில்ல இருந்தே அந்த பெண்ணை மன்னிப்பு கேட்க சொல்லி ஒரு வீடியோ போட வைக்கணும். அதற்கு
இந்த கோமாளி ரவீந்திர சிங் நேகி கொடுத்த பதில், அப்படியெல்லாம் வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு முதல்ல வர வைப்போம், வழக்க போடுவோம், அப்புறம் போலீஸை வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போவோம். Just see this shameless video of this shameless person. பாருங்க. मुंडावली की है वो लड़की, जो सीपी में प्राचीन हनुमान मंदिर है, जिसमें उसने बोला था कि मेरे को मंदिर के गेट लगा दिया, हमें अंदर नहीं घुसने दिया और मैं दलित हूँ इसलिए मेरे को अंदर नहीं जाने दिया। क्या शक्ति है तुम्हारे भगवान के अंदर? वहाँ प्रभु श्री राम के लिए गाली गलौज करी। वो लड़की यहीं की है, मंडावली। अच्छा, हाँ, कौन है लड़की? आई थी ये प्रोटेस्ट में आई हुई थी, अभी जो जंतर मंतर पे प्रोटेस्ट चल रहा था, ये वाली। हाँ ये लड़की। Just imagine how BJP's goons are identifying each and every protester, each and every student and targeting them. இது ஒரு வீடியோ இல்லை, இது மாதிரி பல பெண்கள், பல பெண் குழந்தைகள், ஆண்கள் அந்த ஆதங்கத்தில் என்னெல்லாம் பேசினார்கள், கோபத்தில் என்னெல்லாம் பேசினார்களோ அதற்கெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களா? அது ஒரு ப்ராபகேண்டாவா? அந்த ப்ரொபகண்டாவை பரப்பக்கூடிய நபர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அசோக் ஸ்ரீவாஸ்தவான்னு ஒருத்தன் இருக்கான், தன்னை சோ கால்ட் ஜேர்னலிஸ்டாக எடுத்து காட்டக்கூடிய நபர். ரூபிகா லயாக்கத் என்கிற இன்னொரு கோதி மீடியா ஆங்கர் இருக்கு. இந்த மாதிரியான நபர்கள் ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எந்த அளவுல இவங்க அத்துலன் செஞ்சிருக்கார்கள் இந்த 2 நாட்கள். அடுத்த வீடியோ நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு ஹாஸ்டல் போலீஸ் had given them the pictures. வீடியோல இருந்த போட்டோ எடுத்து நேரடியாக ஹாஸ்டலுக்குள்ள போகிறது. இந்த ஹாஸ்டல்ல யாரெல்லாம் அங்க ஜந்தர் மந்தருக்கு போனார்களோ, பிஜேபியின் குண்டர்கள் போலீஸை வைத்து உத்தரப்பிரதேஷ் நொய்டாவில் இந்த விஷயம் நடந்தது. தரதரவென்று அங்கிருந்து இழுத்து செல்லக்கூடிய அந்த காட்சி. மிரட்டுகிறார்கள் இந்த பிஜேபியின் பக்தர்கள், குண்டர்கள். நரேந்திர மோடியின் இரட்டை நாவு, இரட்டை வேடம் பாருங்க. अंदर करो, इधर ये दोनों थी, ये दोनों थी। இது டெல்லியின் சென்ட்ரல் டெல்லி கனாட் பிளேஸ்ல நடக்கக்கூடியதே ஜந்தர் மந்திருக்கு அருகே. கையில வீடியோ, யாரெல்லாம் அங்க என்னென்ன பேசினார்கள் அந்தந்த நபர்களை ஐடென்டிஃபை செய்து, பின்தொடங்கி ஐடென்டிஃபை செய்து, கையில மைக்கு, பின்னாடி கேமரா, ஒரு கூட்டம், ஒரு ரவுடி கூட்டம், அந்தந்த நபர்களை பிடிச்சு கொச்ச கொச்ச வார்த்தையாக பேசி அவர்களை அடிப்பது, ஒரு பயத்தை உருவாக்கும். இதுதான் பிஜேபி இந்த ரவுடி கூட்டத்திற்கு கொடுத்த டாஸ்க், கோதி மீடியாவிற்கு கொடுத்த டாஸ்க். 37 நாட்களாக இந்த ஜந்தர் மந்திரில் போராட்டம் நடந்ததோ, அந்த போராட்டத்தில் தலை கூட வைத்து படுக்காத இந்த நபர்கள் இன்னைக்கு வெறிப்பிடித்து அழியக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இந்த நதி கூட்டத்தை நீங்க பாருங்க. तू सरकार को गाली दे, तू दुनिया भर को गाली दे, पर अगर तूने इस देश के बारे में उल्टा सीधा बोल दिया ना, अरे कुछ बोला ही नहीं, अगर बोल दिया कि देश को नेपाल बना देंगे, तेरी गांड में हम डंडा दे देंगे, समझ गए ना? सुनो भाई, और बहुत मेरी प्यार बात तो सुन लो, बहुत प्यार से मेरी बात तो सुन लो भाई। गांड में ऐसे डंडे पड़ेंगे ना, पड़ गए भाई, लट अंदर तक डाल देगा, मुंह से निकाल देंगे, उस दिन पता चलेगा कि बहनचोद नेपाल कैसे बनता है। ठीक है, जितना पढ़ना चाहिए। ये देश की एक डेमोक्रेसी है, लेकिन भाई देखो, इस डेमोक्रेसी को खराब मत कर। अरे भाई सुनो, ठीक है, इस देश की डेमोक्रेसी को खराब मत कर। ஓ அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. நேற்று பீகார்ல என்ன நடந்தது? AK-47 வைத்து அப்பாவி மாணவர்களை நேரடியாக குறிவைத்து தாக்கிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். பிஜேபி இல்ல அப்படியெல்லாம் நடக்கல. சம்ராட் சௌத்ரி பிஜேபியின் இம்போர்ட் செய்யப்பட்ட ஒரு கோழி சீஃப் மினிஸ்டர். இந்த கோழை சீஃப் மினிஸ்டர் நரேந்திர மோடியை அவருடைய பார்வையில் இருக்கணுமா, சந்தோஷப்படுத்தணுமா, ராஜாவை மகாராஜாவை. இன்னொரு பக்கம் பேசுறீங்க சுவேந்து அதிகாரி, இப்பதான் ஏதோ தில்லுமுல்லு பண்ணி அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிட்டார். அந்த நபர் வெஸ்ட் பெங்கால் கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டது. பாஸ்கோ ஆக்ட்ல வழக்கு போடப்பட்டது, மர்டர் பேர்ல வழக்கு போடப்பட்டது, அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் பேர்ல. யார் இந்த மாணவர்? அப்புறம் நேற்றிலிருந்து இருந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். கபில் சிபல், பாரதிய ஜனதா பார்ட்டி எல்லாருமே ஒன்றிணைந்து, காங்கிரஸ்
போட்ட வழக்கை வாபஸ் பெற தொடக்கத்திலே காட்டினது ஜேபி நட்டாவுடைய அந்த வார்த்தை. அதுக்கப்புறம் இப்ப பீகார் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது, வெஸ்ட் பெங்கால் அறிக்கை கொடுத்திருக்கு, டெல்லி ரேகா குப்தா நான் எந்த அறிக்கையும் கொடுக்கல, தட் எந்த விதமான வழக்கையும் நாங்கள் போட மாட்டோம். பட் வழக்கு போடலைன்னா என்ன, இந்த குண்டர்கள் இருக்கிறார்கள், நேரடி அட்டாக் செய்யலாமா இல்லையா? இந்த படத்தை பாருங்கள், 300 மாணவர்களுடைய போட்டோ, 300 மாணவர்களுடைய போட்டோவை யாரும் வெளிவிடவில்லை, இது நேரடியாக டெல்லி போலீஸ் வெளிவிட்டது. இந்த நபர்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு எடுத்துக்காட்டு, அடையாளம் கண்டு எங்களுக்கு வேண்டாம், இந்த குண்டர்களுக்கு சொல்லுங்க, அவங்க போய் அடிப்பாங்க. அதுதான் நடக்குது, அதுதான் நடக்கிறது. எந்த அளவுல ஒரு கொலைத்தனமான வேலையை டெல்லி போலீஸ் பார்த்துட்டு நீங்க பாருங்கள். ஜேபி நட்டா நரேந்திர மோடியோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி இதெல்லாம் நடந்தது. ஒரு அரசாங்கத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் ஒரு ஈரம்பு கூட அங்கிருந்து நகர முடியாது. ஆனால் இந்த மாதிரியான போஸ்ட் அடிச்சு ஓட்டுனது, இந்த மாதிரியான போட்டோக்களை வெளியிட்டது நிச்சயமாக ஹோம் மினிஸ்ட்ரியுடைய அமித்ஷாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இல்லாமல் மாறாமல் இதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ இன்னொரு வீடியோ நான் காட்டுறேன். எந்த அளவுல இந்த குண்டர்கள் ரெவடி கூட்டம் மாணவர்களை ஹாஸ்டல்ல இருந்து எழுச்சி, அது முதல்ல காட்டினது ஒரு விமன் ஹாஸ்டல், இது मेल हॉस्टल, मेन हॉस्टल। पार देखिए यहाँ पे पकड़ के लाए, यहाँ पे पकड़ के लाए जा रहे हैं। चलिए 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 चलिए। आप लोग कौन सा प्रोटेस्ट में शामिल जा रहे हैं? இந்த அடுத்த வீடியோ இதே கனாட் பிளேஸ்ல இருந்து எடுத்தது. இந்த மிருகத்தோடைய முகத்தை நீங்க பார்க்கணும். இவனுடைய பெயர் ஸ்வதந்திர பாரத்வாஜ். ஸ்வதந்திர பாரத்வாஜ் யார் அவனுக்கு இந்த பெயரை வச்சாதுன்னே எனக்கு தெரியாது. பட் இந்த ரவுடி கடந்த 3 நாட்களாக சோசியல் மீடியாவில் வீடியோ மேல வீடியோ போட்டுட்டு இருக்க 5 கேஸ் இருக்கு. பிஜேபியின் ஆதரவாளர் கனாட் பிளேஸ்ல மாணவர்களை சுற்றி வளைத்து அடிக்கக்கூடிய நபர். அந்த வீடியோ நீங்க பாருங்க. क्यों मार रहे हो भाई? इसका सर फोड़ दिया बंदे का, ये कैमरा मैन का। இதே சுதந்திர பாரத்வாஜ் சோசியல் மீடியாவில் மிரட்டக்கூடிய வேலையும் பார்க்கிறான். ஆனால் இதுவரை எந்த கைதும் கிடையாது, எந்த அரெஸ்டும் கிடையாது. இவன் அடுத்த கிரிமினல். இவனும் அதே மாதிரி அந்த கம்பெல்லாம் எடுத்துட்டு மியூசிக் பிஜிஎம் எல்லாம் போட்டு நடந்து வந்தாலே அதே நபர். ஒரு நாள் டெல்லி போலீஸ் எங்களை ஃப்ரீயா விட்டுட்டா அப்புறம் பாருங்க स्वतंत्र भारद्वाज இந்த மிருகம் எல்லாருமே செய்யக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி. इन्होंने एक बार कल उत्तर प्रदेश का नाम लिया, आज सुबह सुबह जुनेद को पेल दिया, जो पिछले 3 दिन से जंतर मंतर पर, गाजियाबाद का जुनेद था, पिछले 30 दिन से जंतर मंतर पर खाना खिला रहा था। आज उसके अम्मा को उठा लिया, उसके अब्बा को उठा लिया, उसकी खाला को भी पेल दिया, उसकी अप्पी को भी उठा लिया, उसके अप्पी के ससुर को भी। और आदमी इनका विवेक काम करना बंद चुका, तभी इनके मुंह से कल निकला कि उत्तर प्रदेश की तरफ चलेंगे, क्योंकि दिमाग से सोचते तो उत्तर प्रदेश की तरफ की बात जाने की बात नहीं करते। அடுத்து டெல்லி போலீஸ் பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ. நீங்க பாருங்க, மாணவர்களை அப்படியே நிறுத்தி அவங்களோட போட்டோ எடுத்து, இந்த போலீஸ் கையில ஒரு ஆப் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அவர்களுடைய போட்டோவெல்லாம் ஸ்கேன் செய்து ஒட்டுமொத்த ப்ரொஃபைலையே டெல்லி போலீஸ் எடுத்துருது. போட்டோ பிடிச்ச உடனே அப்படியே ஸ்கேனிங் ஆகுது. ஸ்கேனிங் ஆன உடனே அடுத்த நிமிஷம் அந்த விஷயம். அண்ட் டெல்லி போலீஸ் இஸ் டைரக்ட்லி டார்ச்சரிங், டார்கெட்டிங் தி ஸ்டூடெண்ட்ஸ் தேர். Nobody is there to question. Please watch this video. इधर मेरी तरफ मुंह कर। फोटो मैच है, इसमें हम इसको सर्च करेंगे, फोटो मैच करेंगे। ये इसमें कई ऑप्शंस हैं, इसके फोटो मैच सेक्शन पे जाएंगे और इसका फोटो खींचेंगे। इसका ये फोटो खींच लिया। अब इस फोटो को
थोड़ा सा क्रॉप करेंगे और फिर इसमें कई कैटेगरियों में सर्च है, जिसमें अभियुक्त है, गुमशुदा है और इसमें गुमशुदा भी है। क्या नाम है तेरा? सचिन शर्मा सर। ये आ गया, इसका नाम आ गया, देखो सचिन शर्मा। अब इसके तो बंद हुआ है क्या? தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்கு பின்பு எந்த அளவில் அனுராக் குமார் த நியூ போலீஸ் கமிஷனர் ஆஃப் டெல்லி அங்கிருந்து வந்த வீடியோக்களை ஸ்கேன் செய்து யாரை ஐடென்டிஃபை செய்யலாம், யாரை எங்கிருந்து தூக்கலாம் என்கிற பிளானிங்கை போடுகிறார். அதாவது டெல்லி போலீஸ் இந்த வேலையை பார்க்கிறது. பாருங்க. மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். ஒரு பெண்மணி மும்பையிலிருந்து ஒற்றை கையால் ஒரு பஸ்ஸை நிறுத்தி அங்க நடக்கக்கூடிய அநீதியை, அட்டூழியத்தை தட்டி கேட்ட அந்த பெண்மணி சோசியல் மீடியாவில் இந்த பெண்ணை கொச்சை கொச்சையாக பேசுகிறார். ரேப் செஞ்சிடுவோம், கொன்றுவோம், உன்னைய அம்மனமா ஓட விடுவோம். அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்கும். मुझे जान से मारने की धमकी मिल रही है, என்னை கொலை செய்வதற்காக மிரட்டல்கள் வந்து கேளுங்க. तो अगर मैं एज अ वुमेन आप सब लेडीज को बताना चाहती हूँ, अगर कोई भी ऐसी चीज से डील कर रहा है, आप अकेले नहीं हो। और मैं ये कर रही हूँ ताकि मैं सबको बताऊं कि मैं एक स्टैंड लूंगी। मैंने सिर्फ बहाने लिया था, हर चीज जो गलत है मैं उसके लिए स्टैंड लेती रहूंगी और आपको भी लेना चाहिए। सो प्लीज डरे नहीं, डटे रहे। और अगर आप ट्राई करेंगे सो वो एक वीकनेस का साइन नहीं है, इसका मतलब आप इस जो बुरी चीज आपके साथ हो रही है उसमें भी आप स्ट्रांग हैं। और जो भी ये कर रहे हैं मैं आपको पकड़ूंगी और अपने आप को न्याय दिलाऊंगी। Now I'll show you some ugliest face of Godi media. This madam is Rubika Layak. ஒரு வீடியோவை பகிர்ந்து கோதி மீடியா மீது, கோதி மீடியாவாக எங்களை யார் அலக்களித்தார்களோ அவர்களுடனே என்ன நடக்குதுன்னு இங்க பாருங்க. இந்த வீடியோவை ரூபிகா லயாகத் மற்றும் அல்ல, சுஷாந்த் சின்ஹா, இன்னொரு கோதி மீடியா, இதே மாதிரி இன்னும் 2-3 பேர், அசோக் என்ற ஒரு நபர், இந்த சுஷாந்த் சின்ஹா, ரூபிகா லயாகத், அமன் வர்மா, இது போன்ற நபர்கள் வீடியோக்களை போட்டு இந்த கூட்டத்திற்கு நடுவே நிற்கக்கூடிய நபர் யாருன்னா அஜித் அஞ்சும். அஜித் அஞ்சும் இந்த போராட்டம் தொடங்கிய நாள்ல இருந்து கடைசி நாள் வரை அங்க இருந்து அந்த வயசுலயும் நீங்க பார்த்தீர்கள்னா கிரவுண்டில் இறங்கி ரிப்போர்ட்டிங் செய்தனர். ஈவினிங் அங்க ரெசிக்னேஷன் நடந்த உடனே இந்த கூட்டம் கிளம்பி போயிடுச்சு. மோதியின் பக்தர்கள் கூட்டம். இவரை பார்த்த உடனே அப்படி சுற்றி வளைத்து விட்டார்கள். ஆனா அவருடைய அந்த வீடியோ நீங்க பார்க்கணும், தைரியத்தை நீங்க பார்க்கணும். அமைதியாக எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாமல் நடுவுல நின்று, இதுதான் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டான அழகு. பாருங்க, இந்த ஒரு வீடியோ கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். ஆஹா ஓஹோ, பாருங்க எந்த அளவுல யார் கோதி மீடியான்னு எங்கள் அலக்கழிச்சார்களோ அவர்கள் மீதே இந்த கூட்டம் பாய்ந்து விட்டது. இந்த கூட்டம் கிடையாது, நரேந்திர மோடியின் குண்டர்கள், ரவுடி கூட்டம், ஏவி விட்டப்பட்ட ரவுடி கூட்டம். இப்போ சீரியஸாக 2 விஷயத்தை நீங்க பாருங்க. இந்த வீடியோ நீங்க பாருங்க. அசோக் ஸ்ரீவாஸ்தவ், தூர்தர்ஷனின் ஆங்கர், ஒரு வீடியோவை போடுறார். ஒரு பெண்மணி இந்த போராட்டம் நடக்கும்போது போட்ட ஒரு வீடியோ. இப்ப அந்த பெண்மணி மன்னிப்பை கேட்கிறார். இந்த மன்னிப்பு எப்படி வந்துச்சு? இந்த குண்டர்கள் இந்த பெண்ணோட வீட்டுக்கு போய் மிரட்டி அந்த வீடியோவை रिकॉर्ड செய்திருக்கிறார். பாருங்க. पीयूष जी मंत्री हैं, आपको इतनी समझ तो है कि आप क्या बयान दे रहे हैं और क्या बयान नहीं दे रहे हैं। मतलब आपका कहना है कि ये जो
आंदोलन को आपने एक अलग ही दिशा दे दी है, उसमें आप ये कह रहे हैं कि 4-5 लोगों को खुलेआम लटका देना चाहिए। हर हर महादेव। तो पिछले 2-3 दिन पहले जब प्रोटेस्ट चल रहा था, उस दौरान आप सभी को पता है कि सभी के मन में क्या प्रतिक्रिया चल रही थी। हमारे फीड पे जो जो चीजें आ रहे थे, हम सब उनको कुछ हर हद तक सच मान रहे थे, कुछ हद तक क्या। एक पीयूष गोयल जी की एक वीडियो आई थी मेरे सामने, मुझे नहीं पता था कि द जयपुर डायलॉग्स என்கிற இந்த பக்கம் மதத்தை காப்பாற்றக்கூடிய பேஜ். இதுல ஒரு 5 லட்சம் நபர்கள் ஃபாலோ செய்கிறார். இந்த வீடியோல இந்த பேஜ்ல போய் பார்த்தீர்களா, பல மாணவர்களுடைய வீடியோவை போட்டு ஐடென்டிஃபை தெம், இவர்களை அடையாளம் கண்டுபிடிங்கள், இந்த வீடியோல யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பற்றின தகவல் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு கூறுங்கள், எங்களுக்கு எடுத்து. ஸோ கேஸ் வேணா போடாம இருக்கலாம், ஏன்னா நேற்றிலிருந்து நடந்த அந்த எஜிடேஷன், கேள்விகள், மக்களோட கொந்தளிப்பு இதெல்லாம் பார்த்து நரேந்திர மோடி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் மேலும் வழக்கு போடாதீங்க. பட் வாட் அபவுட் தெம்? வாட் அபவுட் தீஸ் கூன்ஸ்? எவிடன்சஸ்கள் இருக்கு. எப்படி ஒரு எம்எல்ஏக்கு இந்த தைரியம் கிடைச்சது, ஒரு பெண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பெண்ணை தூக்கிடலாம்னு சொல்றது? இதுதான் உங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திய லட்சணம் தான். இதுதான் ஜேபி நட்டா கொடுத்த அந்த உறுதியா? இதுதான் நரேந்திர மோடி கூறக்கூடிய ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்? ஜாக்கிரதை, ஜென்சியை தூண்டாதீர்கள், சீண்டாதீர்கள். இந்த மாதிரி நீங்க செய்ய செய்ய யாரெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டார்களோ அவர்களும் இதற்கு மேல் ஓட்டு போட மாட்டார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இத்துடன் முடிஞ்சு. மாணவர்களை, இந்த நாட்டு மக்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது போன்ற குண்டர்களை வைத்து இந்த நாட்டுக்கு எந்த சேவையெல்லாம் நடக்கல. பிஜேபி தனக்கான குழியை தானாகவே வெட்டி கொண்டு சிந்தித்து பாருங்க. நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.